அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? முத நாமத்தை நான் அறியேனே. அவருடைய திருநாமத்தை இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே சொல்லி அந்த நாமத்தின் வல்லமை அவர்களுக்கு காண்பித்து அந்த நாமத்தை நம்பி வருகிற மக்களை கொண்டு அதிசயமான காரியங்களை செய்வதுதான் மோசே பிடித்திருக்கிறார். ஆகவே சொல்றாருங்க, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தை பாருங்க. மெய்யாகவே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னா எத்தனை பெரிய அற்புதமான வார்த்தை. அதை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிப்பதுக்கு பதில் மோசே உன் நாமத்தை நான் அறியேனேன்னு சொல்றார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை விசை நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் எத்தனை முறை சொல்லியிருக்கிறார். யோவான் 6:35, யோவான் 8:12, யோவான் 15:1 இதெல்லாம் வாசிச்சு பாரு. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நான் நல்ல திராட்சை செடியாக இருக்கிறேன், அப்புறம் நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன், நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், உலகத்தின் முடிவு தான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்படி இருக்கிற ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாருன்னா எத்தனை பெரிய பலம். ஒருவேளை இது கேட்கிறவங்க மத்தியில கூட ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, இருந்தாதெல்லாம் நடக்குமா என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற நாளிலே நீங்கள் ஏசாயா 43:5, 41:10, யோசுவா 1:5 வாசித்து பாருங்க. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் சொன்னாரா இல்லையா? ஏசாயா 41:10 வாசித்து பாருங்க. பயப்படாத, உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். 43:5 எத்தனை இடத்துல இருக்கிறேன், நான் இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்றால் எவ்வளவு பலனது. இன்றைக்கும் கர்த்தர் சொல்ல சில காரியங்களை நிவர்த்திங்க தயங்கி கொண்டிருக்கலாம், சில பொறுப்புகளை ஏற்க தயங்கி கொண்டிருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் இருக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து புறப்படுங்கள். உங்க நிலைமை பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறத எழுந்து போயிடாதீங்க. உங்கள் பலகீனத்தில் அவரது பலன் பூர்ணமாய் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.